இயக்குனர் பேரரசு அவர்கள் தலைவர் விஜய்க்கு எதிராக பேசின நடிகர் சத்யராஜ் அவர்களையும் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களையும் நடிகர் கமலஹாசன் அவர்களையும் வச்சு செஞ்சுட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, தலைவா படத்துக்காக தளபதி விஜய் ஜெயலலிதா அம்மா கிட்ட கை கட்டி நின்னது பயம் கிடையாது, அது மரியாதை. ஒரு முதல்வர் கிட்ட கோரிக்கை வைக்கும் போது பணிவா நடந்துக்கிறது. அதே தலைவா படத்துல சத்யராஜ் அவர்களும் நடிச்சாரு, சம்பளமும் வாங்கியிருப்பாரு. அந்த படத்துக்காக அவர் என்ன குரல் கொடுத்தாரு? ஜெயலலிதா அம்மா இப்ப இருந்திருந்தா நடிகர் சத்யராஜ் அவர்கள் அவரோட மகளை திமுகவுக்கு அனுப்பியிருப்பாரா? இப்போ சத்யராஜ் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றாரு. ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா கலைஞர் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து சத்யராஜ் அவர்கள் இப்படி பிரச்சாரம் பண்ணியிருப்பாரா? இப்போ எப்படி தைரியம் வருது? அதே மாதிரி பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு தளபதி விஜய் பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. மனுஷனா மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் பதில் சொல்லணும். பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஒரு எம்பி சீட்டுக்காக இவ்வளவு தூக்கக்கூடாது. செந்தில் பாலாஜி அவர்கள் உலகறிந்த ஊழல்வாதி, அது எல்லா மக்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிக்காக நடிகர் கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரம் பண்ணலாமா? அப்படின்னு ஒரே பேட்டியில நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களையும் நடிகர் சத்யராஜ் அவர்களையும் நடிகர் கமலஹாசன் அவர்களையும் லெப்ட் ரைட்னு வெளுத்து வாங்கிட்டாரு. இயக்குனர் பேரரசு அவர்கள் பேசினது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.